ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற மகா இரக்கங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை விசேஷித்த இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக ஒவ்வொரு இல்லங்களையும் உடைய வார்த்தையை கொண்டு போவதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல வார்த்தைகளை பரத்திலிருந்து தானமாய் ஆண்டவரை நீர் ஈவாய் பொழிந்தருளுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீர் மாற்றுவீராக. நாங்கள் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே இல்லங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை பலமாய் வெளிப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு எங்களுக்காக எங்கள் தேவன் பேச மாட்டாரா என்கிற ஆண்டவரை ஏக்கத்தோடு விருப்பத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் என் தேவன் அளவில்லாமல் உடைய வார்த்தையினால் பேசி பலப்படுத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும். வார்த்தைகள் தெளிவாய் எங்களுக்கு வெளிப்படட்டும். உடைய கரம் ஆளுகை செய்வதாக பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் கூட என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெபித்து ஆலோசித்து காத்திருந்த போது ஆண்டவருடைய உள்ளத்துல வைத்த ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே குற்றம் செய்ததுனால பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி 40:1 சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் குற்றம் செய்ததினால் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அதே சிறைச்சாலையில் யோசேப்பு என்கிறதான தரிசனம் பெற்ற ஒரு மனிதனும் அங்கே வாசம் பண்ணுகிறார் சிறைச்சாலையில. இந்த காலகட்டத்துல 2 நபர்களும் பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியின் தலைவரும் 2 பேருமே சொப்பனத்தை பார்க்கிறார்கள். சொப்பனத்தை பார்த்து கலங்கி இருக்கும்போது யோசேப்பின் மூலமாக சொப்பனத்துக்கு பதில் வருகிறது. பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு பதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் என்கிற தலைப்புல தான் நான் தியானிக்க போகிறோம். நமக்கு மறுபடியும் நம்முடைய நிலையில ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தைகளை எந்த எல்லைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவ ஆவியின் நடத்துதலின்படி உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். மறுபடியும் உங்கள் நிலையில் நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஏனென்றால் இந்த காலத்துல கர்த்தர் அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த பான பாத்திரக்காரனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. குற்றம் செய்தார்கள். அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லப்படவில்லை, குற்றம் செய்தார்கள். இந்த பான பாத்திரக்காரன் குற்றம் செய்தாலும் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு தெய்வ திட்டம் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் குற்றம் செய்தாலும் சில காலத்துல தண்டிக்கப்படுவது உண்மை. அதே போலதான் இந்த பான பாத்திரக்காரனும் சில காலம் ஆண்டவரால் தண்டிக்கப்படுகிறான். அவன் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை சிறைச்சாலையில் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தண்டனை முடிய போகிற அந்த காலத்துல ஆண்டவரே ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஒரு 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 ஆண்டுடைய வார்த்தையை தெளிவாய் அவனுக்கு சொல்லுகிறார். மறுபடியும் உன் நிலையில் நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் மறுபடி ஆண்டவர் ஒரு உயர்வை தரப்போகிறேன் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறுபடியும் உயர்த்த போகிறேன் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் ஒரு 3 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் இந்த மனிதனுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், பான பாத்திரக்காரனே, உன் தண்டனை காலம் முடிய போகிறது, உன் தண்டனை காலம் முடிய போகிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவேளை நான் போய்கொண்டிருக்கிற இந்த கடினமான பாதை தேவன் எனக்கு கொடுத்த தண்டனை தானோ என்கிற கேள்விக்குறிகளோடு இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது தண்டனை காலமாய் இருந்தாலும் உங்கள் தண்டனை காலத்தை கர்த்தர் நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை காலம் என்பது வாழ்வின் முடிவுரை அல்ல, அடுத்த அத்தியாயத்தின் முகவுரை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. இந்த பான பாத்திரக்காரனுக்கு
ராஜா தண்டனையை கொடுத்தார். ஏன் தண்டனை கொடுத்தார் என்று சொன்னால், அவன் மறுபடியும் மனம் திரும்பி அவன் பெற்றுக்கொண்ட தண்டனையை முடித்து வரும்போது முன் இருந்ததை விட நேர்மை உள்ளவனாய் சரியாய் வேலை செய்கிறவனாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் தண்டனை கொடுக்கிறார். தண்டனை காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனை காலத்துல தண்டனை கொடுத்தவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களை தண்டனை கொடுத்தவர்களை அவர்கள் நன்றாய் கவனிப்பார்கள். பான பாத்திரக்காரனுக்கு தண்டனை கொடுக்கிறார், சுயம்பாகியின் அந்த மனுஷனுக்கும் தண்டனை கொடுக்கிறார், சுயம்பாகின் தலைவனுக்கும் தண்டனை கொடுக்கிறார். 2 பேருடைய வாழ்க்கையிலையும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ராஜாவுடைய கண்கள் 2 பேருடைய வாழ்க்கையும் கூர்ந்து கவனிக்கிறது. அங்க என்ன கவனிக்கிறார்னா, தண்டனை காலம் நிறைவுக்கு வரும்போது ராஜா கவனிக்கிற ஒரு காரியம், பான பாத்திரக்காரனுக்கு மீண்டும் உயர்வை கொடுக்கலாம், சுயம்பாகியின் தலைவனை இனி வாழ்க்கையில அந்த ஸ்தானத்துல உயர்த்தவே கூடாது என்று சொல்லி பார்க்கிறார். காரணம் என்ன? நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த பான பாத்திரக்காரன் தலைவன் தண்டனை காலத்துல தன்னை மறுரூபப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்திருப்பான். எனவேதான் பரலோகத்தின் தகப்பன் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் ஸ்தானத்துல உனக்கு மீண்டும் ஒரு உயர்வு நிச்சயம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை தண்டனை காலத்தின் வழியாய் போய்க் கொண்டிருப்பீர்களானால் நான் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், இந்த காலத்தை பயன்படுத்தி தேவனோடு ஒப்புரவாகி மனம் திரும்புங்கள். ஏனென்றால் தண்டனை காலம் நம்முடைய வாழ்க்கை முடித்து போடுவதற்கான காலம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்தி அடுத்த ஒரு அத்தியாயத்தை துவங்குவதற்கான காலம். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே நான் தண்டனை அனுபவிப்பது போல உணர்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தண்டனை காலம் என்னை மீண்டும் உருவாக்குவதாக, என்னை மீண்டும் அடுத்த அத்தியாயத்திற்கான முகவுரையாய் மாறுவதாக. என் தண்டனை காலம் எனக்கு முடிவுரை எழுதாமல் அடுத்த அத்தியாயத்திற்கான முகவுரை எழுதுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில ஒரு திரும்பவும் உயர்த்தப்படுகிற ஒரு நிலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தண்டனை காலம் முடிந்து நீங்கள் வரும்போது தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அதே ஸ்தானத்துல மறுபடியும் அதே ஸ்தானத்துல ஒரு உயர்வை நீங்கள் காண போகிறீர்கள் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த போகிறார். ஏனென்றால் தண்டனை காலம் என்பது வாழ்வின் முடிவுரை அல்ல, அடுத்த அத்தியாயத்தின் முகவுரை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. தண்டனை காலத்தில் இப்படிப்பட்ட யோசனைகள் வரும். வாழ்க்கை முடிந்து விட்டதோ, நான் தோற்று போய்விட்டேனோ, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக தண்டிக்கப்படுகிற இந்த காலத்துல என் சரித்திரம் முடிந்து போயிற்று, அப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்புண்டு. என்ன வந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தண்டனை காலம் என்னுடைய முடிவுரை அல்ல, அடுத்த அத்தியாயத்திற்கான முகவுரை. நம்மளை ஒருவேளை எல்லாரும் மறந்து போயிருக்கலாம், யாரும் நினைவில் வைக்காத ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், தண்டனை காலத்துல இன்னும் நீ கிட்டி சேரு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி வா. ஏனென்றால் தண்டனையை கொடுத்ததற்கு காரணமே உங்களை அழிப்பதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு உயர்வை கொண்டு வருவதற்கு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியும் ஒரு உயர்வை கொண்டு வருகிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னை யாரும் நினைவுல வைக்கல, ராஜாவும் என் நீதியை கேட்கல, நான் செஞ்சது குற்றப்படுத்தி தீர்மானம் எடுத்து என்னை சிறைப்படுத்திட்டாங்க, நான் இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த நேரத்துல தண்டனை காலமாய் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவனோடு கெட்டி சேருங்கள், அவருடைய கரத்துல விழுங்கள். ஏன்னா இந்த காலம் நம்முடைய வாழ்க்கையை முடித்து போடுவதற்காக அல்ல, வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்காகவே ஆண்டவர் நமக்கு இதை முன்குறித்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் தண்டனை அனுபவிக்கிறத போல நீங்க உணர்றீங்கன்னா, தேவ சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து அர்ப்பணித்து அவரோட நெருங்கி வாழ நாம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அடுத்த அத்தியாயத்தை எழுதுகிறவரா இருக்கிறார். தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில தண்டனை காலங்கள் வந்ததுண்டு. ஒரு முறை தாவீது ஜனங்களை லக்கம் பார்க்கிறான், சாத்தானால் ஏவப்பட்டு லக்கம் பார்க்கிறான். இது தேவனுடைய பார்வைக்கு ஆகாத காரியம் என்று அவன் அறிந்தும் அந்த பாவத்தை செய்கிறான். பாவத்தை செஞ்சு முடிச்ச உடனேயும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியால் அங்கே எச்சரிக்கப்படுகிறான்.
இப்போ உனக்கு முன்னாடி 3 தண்டனை வைக்கப்படுகிறது, எந்த தண்டனையும் தெரிஞ்சு கொள்ள போகிறேன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி ஒரு தண்டனை காலத்தை வைக்கிறான். உடனே தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய கரத்துல இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, தண்டனை காலம் என்பது நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை முடித்து போடுவதற்கல்ல, அடுத்த அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்குவதற்கு. மறுபடியும் எனக்கு ஒரு உயர் வருமா, மறுபடியும் என் வாழ்க்கை உயர்த்தப்படுமா, என் நிலையில நான் மீண்டும் எழுப்பப்படுவேனா என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஒரு உயர்வை கர்த்தர் தருகிறார். ஏனென்றால் தண்டனை காலத்துல உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தின் முகவுரையை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்று, தண்டனை காலம் என் வாழ்க்கையின் முடிவுரை அல்ல, என் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்துடைய முகவுரை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இரண்டாவது, விழுந்த இடத்திலேயே தலையை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். விழுந்த இடத்திலேயே. இந்த பான பாத்திரக்காரன் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் விழுந்து போனார்கள், குற்றம் செய்தார்கள், விழுந்து போனார்கள். விழுந்து போன உடனே என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால், அவமானங்கள் வந்திருக்கும். ஒரு மனிதன் தடுமாறி விட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில செய்யாததையும் சேர்த்து பேசுவார்கள். இவனுடைய வாழ்க்கையில இவன் அறியாததை பேசியிருப்பார்கள், வேடிக்கை செய்திருப்பார்கள். சிம்சோன் விழுந்து போன உடனே மண்டபத்தின் நடுவுல கொண்டு வந்து பெலிஸ்தர்கள் அவனை வேடிக்கை பொருளாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேடிக்கை செய்வார்கள், தவறாக சித்தரிக்கப்படுவார்கள், உடனே முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். இனி இவனுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். ஆனா பான பாத்திரக்காரனுடைய அந்த மனிதன், பான பாத்திரக்காரனுடைய தலைவன், அவன் குற்றம் செய்து சிறைப்பட்டு போன அதே அரண்மனையில ஆண்டவர் அவனை திரும்பவும் உயர்த்த விரும்பினார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் யோசேப்பால் இப்படி சொல்லப்படுகிறது, எந்த இடத்துல நீ சிறைப்பட்டு போனாயோ, எந்த இடத்துல நீ வேலை செய்து கொண்டிருந்து வேலை இழந்து போனாயோ, அதே இடத்துல உனக்கு திரும்பவும் உயர்வை தருகிறார், உன் தலையை அதே இடத்துல உயர்த்த போகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை அப்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் எந்த மனிதனையும் இங்கே விழுந்துட்டான், இங்க தோற்று போயிட்டான், இங்க அவமானப்பட்டுட்டான், இந்த இடத்துல அவனால ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காக வேற இடத்துல கொண்டு போய் கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறதில்ல. எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல பதில் சொல்ல முடியாத கேள்விகளை நாம் நம்முடைய காதுகள்ல கேட்டோமோ, எந்த இடத்துல வேடிக்கையை பொருளாய் நிற்க வேண்டிய சூழ்நிலையை அனுபவித்தோமோ, எந்த இடத்துல தவறாய் சித்தரிக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைத்தார்களோ, அதே இடத்துல நம்முடைய தலையை கர்த்தர் திரும்பவும் உயர்த்த போகிறார். என்ன கூட இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் போதே விழுந்த இடத்துல, நீங்கள் தடுமாறின இடத்துல, நீங்கள் தண்டனை அனுபவித்த அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவதற்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கிரியை செய்ய போகிறார். நான் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை யூதர்களுடைய கண்களுக்கு அப்போஸ்தலரை கொலை செய்வது நன்றாய் இருக்கிறது என்பதற்காக ஏரோது என்கிற ராஜா சிறைச்சாலையில சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே இடத்துல, எந்த சிறைச்சாலையில, எந்த தேசத்துல பேதுரு சிறைப்படுத்தப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். மறுபடியும் உங்கள் நிலையில அவர் உயர்த்த போகிறார். மறுபடியும் நம்முடைய நிலையில அவர் உயர்த்த போகிறார். என் நிலைமையை நான் இழந்துட்டேன், நான் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து என் வேலையை எடுத்து போட்டுட்டாங்க, என் பொசிஷன் மாறி போயிருச்சு, நான் இனி என்ன செய்ய போகிறேன்? ஒன்னும் அங்கலாய்க்காதீங்க. என்னுடைய ஆவிக்குரிய உயர்வுல நான் விழுந்துட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை நான் இழந்துட்டேன், ஒன்னும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தண்டனை காலத்தை உனக்கு தந்தேன், அதுல நீ மனம் திரும்பி அந்த தண்டனை காலத்தை உனக்கு முடிவுரையாக அல்ல, அடுத்த அத்தியாயத்தின் முகவுரையாக உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதுல நீ சரியா என்னோட ஒப்புரவானால் நான் உன்னுடைய வாழ்க்கைய அதே இடத்துல, உன் தலைய அதே இடத்துல திரும்பவும் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த 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 பான பாத்திரக்காரன் தலைவனுடைய வாழ்க்கைய, அவன் அனுபவித்த சிறுமையை கர்த்தர் பார்த்து அதே இடத்துல அவனுடைய தலையை மீண்டும் உயர்த்தினார். தானியேலை குற்றம் கண்டுபிடித்து சிறைச்சாலைக்குள்ள அடைக்கும்படி தானியேலை கொண்டு போனார்கள். அதே தானியேலை எந்த இடத்துல குற்றம் கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுத்தார்களோ அதே இடத்துல, அதே சத்துருக்கள் நடுவுல அவனை உயர்த்தினது போல, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த நிலையில உங்க ஸ்தானத்தை இழந்திருக்கிறீர்களோ அதே இடத்துல மறுபடியும் உங்களை கர்த்தர் நிலை நிறுத்த போகிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இரண்டாவது, விழுந்த இடத்துல தலையை உயர்த்த விரும்புகிற தேவன். விழுந்த இடத்துல, எந்த இடத்துல நம்ம தடுமாறினமோ அதே இடத்துல, சத்துரு சில நேரங்கள்ல நாம நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல தடுமாற பண்ணுவான். நாம ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில குழிகளை வெட்டி வச்சு நம்மளை தடுமாற பண்ணுவான், விழுந்து போக பண்ணுவான். சில நபர்களுடைய வார்த்தைய நம்ம காதுகளை கேட்க பண்ணி விழுந்து போக பண்ணுவான். உலக சிநேகத்துல நம்மளை விழுந்து போக பண்ணுவான். எங்க விழுந்து போக பண்ணினாலும் ஆண்டவர் ஏற்ற நேரத்துல அதே இடத்துல நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறார். நான் சொன்னேன், விழுந்து போன இடத்துல அவமானங்கள், அறியாத கேள்விகள், வேடிக்கை பொருளை நிற்க வேண்டிய சூழ்நிலைகள், தவறான சித்தரிப்புகள், முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், நம்ம பார்த்து தேவையில்லாம பேசின வார்த்தைகள், இதெல்லாம் கேட்டு நம்ம சோர்ந்து போகாம தைரியமா இருப்போம். ஏன்னா விழுந்து போன இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ள தகப்பனா இருக்கிறார். பான பாத்திரக்காரன் தலைவன் எந்த எந்த பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து குற்றவாளியாய் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டானோ அதே பார்வோனுடைய அரண்மனையில மீண்டும் அதே வேலையில உயர்த்தப்பட்டது போல நம்மையும் விழுந்த இடத்துல, தடுமாறின இடத்துல, குற்றம் சாட்டப்பட்ட அதே இடத்துல நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மை மறுபடியும் உயர்த்துவார். ஏனென்று சொன்னால் தண்டனை காலம் முடிவு காலம் அல்ல, நம்முடைய அடுத்த அத்தியாயத்தின் முகவுரையாய் கர்த்தர் வைத்திருப்பதனால நம்மை மீண்டும் உயர்த்துவார். எங்கே உயர்த்த போகிறார்? விழுந்த அதே இடத்துல, தடுமாறின அதே இடத்துல, அவமானத்தை சந்தித்த அதே இடத்துல நம்முடைய தலையை கர்த்தர் மீண்டும் உயர்த்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ சிலருடைய வாழ்க்கையில இந்த உயர்வு மீண்டும் வரப்போகிறது என்பதை என்னுடைய ஆவியில நான் தெளிவாய் நிச்சயித்து சொல்லுகிறேன். பயப்படாதீங்க, உங்களுடைய உயர்வு அதே இடத்துல. மீண்டும் நான் எப்படி இந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பேன் அப்படின்னு தானே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. நீ விழுந்து போன, தடுமாறின, உன்னை அவமானப்படுத்தின, உன்னை பிளான் பண்ணி அகப்பட வைத்த அதே இடத்துல உன்னை திரும்பவும் உன் தலையை நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, உங்களை உயர்த்தும்படியான காலத்தை அவர் குறித்து விட்டார். அங்க சொல்றாரு பாருங்க, 3 நாளைக்குள்ளாடி இந்த பார்வோனுடைய பிறந்த நாள் வருகிறது. அப்போ அந்த நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறாரு. பான பாத்திரக்காரனை பார்த்து சொல்றாரு, 3 நாளைக்குள்ளாடி உனக்கு ஒரு உயர்வு உண்டு. ஆண்டவர் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் இத்தனை நாள் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் இத்தனை நாள் இந்த வேதனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா? நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் மறுபடியும் உங்கள் நிலையிலே உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்து வைத்த காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். 40ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, பான பாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்துல மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில பாத்திரத்தை கொடுத்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொப்பனத்துல காண்பித்தார், நீ பயப்படாத, 3 நாளைக்குள்ளாடி நான் உனக்கு ஒரு உயர்வை தருவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்கு 3 நாளைக்குள்ளாடி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தரப்போகிறார். 3 மாதங்களுக்குள்ளாடி ஒரு உயர்வை தரப்போகிறார். 3 வருடத்துக்குள்ளாடி ஒரு உயர்வை தரப்போகிறார். கர்த்தர் சில காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அது எந்த நாள்னு நமக்கு தெரியாது, ஆனா அவருடைய சிந்தனையில் அதை வைத்திருக்கிறார். 3 நாளா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 3 மாதமா இருக்கலாம், 30 நாளா இருக்கலாம், எத்தனை நாளா இருந்துட்டு போட்டும் அவர் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்துல ஒன்றும் அடி பிளராமல் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை உயர்த்த கர்த்தர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். ஒரு மனிதன் தன் ஸ்தானத்தை இழந்து போகும்போது
அவனுடைய வாழ்க்கையில வருகிற தண்டனை காலத்துல அவன் தன்னை ஆராய்ந்து தேவனுக்குன்னு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்க முடியுமானால் நான் சொல்லுகிறேன், இதுவரை இல்லாத அளவுல மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். நான் சொன்னேன், தண்டனை காலம் வாழ்க்கையின் முடிவுரை அல்ல, அடுத்த அத்தியாயத்தின் முகவுரை. நாம விழுந்து போன அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, நமக்கான உயர்வுக்கான நேரத்தை அவர் முன் குறித்து வைத்து விட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய நேரங்கள் தவறி போகலாம், மனிதன் சொல்லுகிற காலங்கள் தவறி போகலாம், மனிதன் கொடுக்கிற தவணைகள் தவறி போகலாம். ஆனால் கர்த்தர் முன் குறித்ததில் ஒன்றும் தவறி போவதில்லை என்று வேதத்துல நாம் தியானிக்கிறோம். எனவே இந்த நல்ல நேரத்துல நான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். உங்களுக்கான காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் தேவனை அண்டிக் கொண்டிருங்கள், தேவனை சார்ந்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஒண்ணு தெரியுமா, எதையுமே கர்த்தர் முன்குறிப்பில்லாமல் செய்வதில்லை, முகாந்திரம் இல்லாமல் செய்வதில்லை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவா சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை முன் குறித்து வைத்திருக்கிறார், ஒரு அடுத்த கட்ட நகர்வை முன் குறித்து வைத்திருக்கிறார், ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார். எதையும் அவர் முன் குறித்து வைத்த காலத்துல சரியாய் நம்முடைய கரங்கள்ல கைமாறுவர் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கும் போது, பான பாத்திரக்காரன் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான், அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில பாத்திரத்தை கொடுத்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். சொப்பனத்துக்கு அர்த்தம் இப்படி சொல்லப்படுகிறது, 3 நாளைக்குள்ள உன்னை மறுபடியும் உயர்த்துவார். இந்த பான பாத்திரக்காரன் தலைவனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் தண்டனை காலம் முடிந்த உடனே 3 நாட்களை முன் குறித்து வைத்திருந்தார். 3 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு சொன்னபடி நான் செஞ்சிடணும் அப்படின்ட்டு முன் குறித்து வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் ஒரு காலத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாள் உங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட நாளா இருக்கலாம், நாளைய தினம் உங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட நாளா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாடியே ஒருவேளை உங்க தொலைபேசிகள் அழைப்பு வந்து உங்க ஸ்தானத்துல நீங்கள் மீண்டும் உயர்த்தப்பட போகிறீர்கள், மீண்டும் அதே இடத்துல உங்களை கர்த்தர் வைக்க போகிறார் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு செய்திகள் வர வாய்ப்பு இருக்கு. நாளை காலை நேரத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் எந்த காலத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை. ஆனா ஒரே ஒரு உண்மையை நான் சொல்லித்தாரேன், கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார். பான பாத்திரக்காரனுடைய தலைவன் தன்னை மறுரூபத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால, தான் அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட, நான் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிச்சதுனால அவனுக்கு ஒரு உயர்வு காலத்தை அவர் நியமித்து வைத்திருந்தார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்துல உங்கள் தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, எனக்கு தரிசனத்தை கொடுத்தார் ஆண்டவர், ஆனா தரிசனம் இன்னும் நிறைவேறின மாதிரி தெரியலையே, தரிசனத்தின் எல்லைகள்ல நான் இன்னும் ரீச் ஆன மாதிரி, எல்லைகளை கூட நான் சுதந்திரிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே, ஒரு 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 புள்ளி அளவுக்கு கூட நான் செயல்பட்ட மாதிரி, துவங்குறது மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அங்கலாய்ப்போடு கூட இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், தரிசனத்தை நம்பி காத்திருங்கள். உங்களுக்கு ஒரு உயர்வு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அவர் சொன்ன தரிசனங்கள் பொய்த்து போவதில்லை, அவர் சொன்ன திட்டங்கள் பொய்த்து போவதில்லை. உலகம் மாறிக்கொண்டிருக்கலாம், நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கலாம், அவர் முன்குறித்த காலம் ஒரு நாள் மாறி போவதில்லை. ஏனென்றால் யோசேப்பு பானபாத்திரக்காரன் தலைவனிடத்துல சொல்றான், நீ உயர்த்தப்படும் போது என்னை நினைவு கூறு, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு, மறந்துடாதேன்னு சொல்றான். யோசேப்பு அந்த காலத்தில் உயர்த்தப்பட வேண்டியது இல்லாதிருந்ததுனால ஆண்டவர் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை மறந்து போகும்படி செய்தார். ஆனா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்புடைய காலம் வந்த போது, யோசேப்பு உயர்த்தும்படியான காலம் வந்த போது யோசேப்பை தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் அவனை சரிப்படுத்தி
ராஜாக்கு முன்பதாக தீவிரமாய் கொண்டு நிறுத்தினார் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர் நியமித்திருக்கிறார். அந்த காலத்துல நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்போம். ஏற்ற காலம் வரும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்கான உயர்வு நம்முடைய சிரசுகள் மேல வரும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தள வேண்டும் என்பது அவருக்கு முன்குறிக்கப்பட்ட காலம். லாசரு மரித்து 4 நாளைக்கு பின்பு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது லாசருக்கு முன்குறிக்கப்பட்ட காலம். 38 வருடம் தாண்டிதான் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒருவனுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்ட காலமாயிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, காலங்கள் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. முன்குறிக்கப்பட்ட காலம் வந்தால் அவரே இறங்கி வந்து செயல்பட போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ சிலருக்காக அவரே தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக செயல்படுவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் நம்புற இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் முன்குறித்து உங்க வாழ்க்கையில மறுபடியும் உங்கள் ஸ்தானத்துல நிறுத்துவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய கரம் பலமாய் செயல்படுவதாக. எல்லா தடைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உடைத்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, என்ன காரணத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறார்களோ, சிலர் காரணம் இல்லாமல் கூட தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை அறிகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் உம்முடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்துல உயர்த்தப்படுவார்களாக நாங்கள் செபிக்கிறோம். அடுத்த அத்தியாயத்தை எழுதுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அதே இடத்துல உயர்த்த போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள, இன்னும் விசுவாசத்துல வளர, இன்னும் ஆண்டவர் உமக்காக செயல்பட நீர் கிருபை பாராட்டுவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையில எங்கெங்கே தடுமாறி இருக்கிறார்களோ எல்லா தடுமாற்றங்களை மாற்றி மீண்டும் உம்முடைய பிள்ளைகளை நிலை நிறுத்துவீராக. இழந்து போன ஜெபாவி திரும்ப உம்முடைய பிள்ளைகள் மேல வருவதாக. இழந்து போன தீர்க்க தரிசனங்கள் திரும்ப வருவதாக. இழந்து போன வரங்கள் திரும்ப வருவதாக. இழந்து போன கிருபைகள் திரும்ப செயல்படுவதாக. என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரை பலத்த அடையாளங்கள் நடப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் முன் குறித்து செயல்படுகிறோம் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன் குறித்த காலம் வரையிலையும் காத்திருக்க பொறுமையும் கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. உம்முடைய ஏற்ற காலத்துல ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் நீர் ஆசீர்வதி. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நீர் மாற்றும். எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. இப்படி கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.